தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ரூ. 644 வரைக்கும் வந்து போயிடுச்சு. சோ இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாமா? ஏன் இந்த அளவுக்கான ஷேர் ராலி வந்து ஆச்சு அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதியே வந்து வெளிய வந்திருக்கு. சோ அந்த டீடைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து 9.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டோட்டல் இன்கம் வந்து ஏறி இருக்கு. சோ அது வந்து இந்த ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4.04%ல சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. அசெட் குவாலிட்டியை பொறுத்தவரை கிராஸ் என்பி வந்து 0.91% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் என்பியை பொறுத்தவரை 0.21% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பெட்டரான ஒரு அசெட் குவாலிட்டி இந்த கம்பெனி கிட்ட வந்து இருக்கு. டெபாசிட் வந்து 12%, அட்வான்சஸ் வந்து 16%, காசா 15% மேல, அப்புறம் இங்க பிசிஆர் ரேஷியோ அதாவது ப்ரொஃபஷனல் கவரேஜ் ரேஷியோ வந்து இங்க 96% மேல வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ஓவரால் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் இந்த கம்பெனியோட மெட்ரிக்ஸ் அண்ட் தென் ரேஷியோஸ் பொறுத்தவரை எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு Q3 ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு ரீசன்லாம் மார்க்கெட்ல வந்து ஏத்துறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே அண்டர் வேல்யூல வந்து இருந்துச்சு. இப்போ இருக்க பிரைஸ் டு புக் வந்து 1.04 வந்து இருக்கு. புக் வேல்யூ பொறுத்தல ரூ. 617 வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.04ல வந்து இருக்கு. சோ இந்த டைம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது ஓரளவுக்கு டீசென்டான ரேஞ்சா தான் வந்து இருக்கு. 650 660 வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா தான் வந்து இருக்கு. சோ இது வந்து இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல உள்ள ஒரு அப்டேட்டா இருக்கு.